இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். 85ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? மகிழ்ச்சியோடு மறுபடியும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை உயர்த்துவதற்கு ஒரு உயிர் மீட்சிக்காக சங்கீதக்காரன் பாடுகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். என் ஜெப வீட்டில் என் ஜனங்களை நான் மகிழ பண்ணுவேன்னு கத்த சொல்லி, அப்போ நான் திரும்பவும் மகிழ உங்கள் ஜெப வீட்டுக்கு வந்திருக்கிறேன்ப்பா. இன்னைக்கு என்னை உயிர்ப்பீங்க. கடந்த 6 நாட்கள் நான் சந்தித்த வேதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், சரீர பலவீனங்கள் என்னை சோர்வடைய செய்திருக்கிறது, என்னை வேதனைப்படுத்தி இருக்கிறது, என்னுடைய உற்சாகத்தை இழக்க செய்திருக்கிறது, என்னுடைய மகிழ்ச்சியை அது தடுத்திருக்கிறது. ஆனா இப்போ ஆலயத்துக்கு போகணும்னு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். அந்த ஆலயத்துல என்னை மகிழ்ச்சியாக்குகிற தேவனே, என்னை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரா இப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க ஆலயத்துக்கு இன்னைக்கு வருவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். தீர்க்கமா கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். தம்முடைய ஆவியை அளவில்லாமல் உங்க மேல ஊற்றுவார். உங்களை நோக்கி அனுப்பப்படுகிற அந்த வார்த்தை உங்க இருதயத்தை மறுபடி அது கொழுந்து விட்டு எரிய செய்யும். சோர்ந்து தொய்ந்து போயிருக்கிற உங்களுடைய ஆத்துமாவை அந்த ஜீவனுள்ள வார்த்தை உயிர்ப்பிக்கும். ஆகவே இந்த ஆராதனையை தவற விட்டுறாதீங்க. இந்த ஆலயத்துல கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வந்த உங்களை அவர் மறுபடியும் உயிர்ப்பிக்க காத்திருக்கிறார். ஆண்டோட கேளுங்க, மகிழ்ந்து களி கூற என்னை மறுபடியும் உயிர்ப்பியும் கேளுங்க. கண்டிப்பா கர்த்தர் உயிர்ப்பிப்பார். மகிழ்ச்சியோடு நீங்க திரும்ப போக கர்த்தர் உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவரே, தொய்ந்து போய் சோர்ந்து போய் பலவீனத்தோடு யார் வந்தாலும் இன்றைக்கு ஆராதனையில் அவர்களை உயிர்ப்பிப்பீராக. மறுபடியும் அவர்களை மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.